மங்களாபுரத்துல துர்கையா அப்புறம் பாரதி கிட்ட லக்ஷ்மின்னு ஒரு பசு இருந்துச்சு. லக்ஷ்மி அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரமா இருந்துச்சு. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் லக்ஷ்மியை நினைச்சு அந்த ஒரு வேலையை தொடங்குனா அது வெற்றிகரமா முடியும். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் லக்ஷ்மினா அவ்வளோ பாசம் அப்புறம் மரியாதை. எல்லாரும் அதை கொண்டாடினாங்க. துர்கையா தினமும் காலையில லக்ஷ்மிய வழிபட்டுட்டு பால் கறந்து ஊர்ல விக்கிறது வழக்கம். லக்ஷ்மியோட பாலை குடிச்சா நோய் குணமாகும் அப்படிங்கறது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களுக்கு லக்ஷ்மி ஒரு வழிகாட்டியாவும் இருந்துச்சு. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு வழிய காட்டும். அதன் காரணமா அந்த ஊர் மக்கள் லக்ஷ்மிய ஒரு தெய்வமாவே வழிபட்டாங்க. துர்கையாவோ லக்ஷ்மிய ஒரு நாளும் கைத்தால கட்டி போட்டதே கிடையாது. தெய்வ மாதிரியான லக்ஷ்மிய கயிறால கட்டி வைக்கிறது சரியில்லைன்னு நினைச்சு அவர் அப்படியே விட்டுடுவாரு. லக்ஷ்மி ஊர் முழுக்க சுத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்துடும். அது யாரையும் எப்பவும் துன்புறுத்தாது. லக்ஷ்மி எதிரில வர்றது ஒரு நல்ல அறிகுறியா அந்த ஊர் மக்கள் நம்புனாங்க. லக்ஷ்மி எதிரில வர்றதுக்காகவே காத்திருந்து சிலர் அவங்களோட வேலைய ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் துர்கையா பால் கறந்துகிட்டு இருக்கும்போது பாரதி அங்க வந்தா. என்னங்க, என்ன இது? எப்பவும் இல்லாம இன்னைக்கு அதிகமா பால் கறந்துருக்கீங்க? நான் எப்பவும் போலதான் பால் கறந்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் பால் அதிகமா இருக்குன்னு எனக்குமே தெரியல. லக்ஷ்மி யாருக்கோ உதவி பண்ணணும்னு நமக்கு சொல்லாம சொல்றா போல. ஆமாங்க, லக்ஷ்மி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறா. யாருக்காவது உதவினா லக்ஷ்மி இப்படி பால் அதிகமா நமக்கு கொடுத்து அந்த பாலை வித்து வர பணத்தை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நமக்கு சொல்றாளோ என்னவோ. துர்கையாவும் பாரதியும் லக்ஷ்மிய பாக்குறாங்க. லக்ஷ்மி ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுச்சு. துர்கையா பால் எடுத்துட்டு ஊர்ல விக்கிறதுக்காக போனாரு. வீடு வீடா போய் பால் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில சூரிபாபு வந்தான். அண்ணே, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன்ன. சொல்லு சூரிபாபு, என்னாச்சு? ஏன் முகம்லாம் ரொம்ப வாடி இருக்கு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அண்ணா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணா. ரொம்ப சோர்வா இருக்காங்க. அவங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லைண்ணா. இன்னைக்கு அம்மா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்க ஏதோ எனக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. லக்ஷ்மி இன்னைக்கு காலையிலேயே யாருக்காவது உதவி தேவைப்படும்னு என்கிட்ட சொன்னா. ஆனா அது நீதான்னு இப்பதானே எனக்கு தெரியுது. இதோ இந்த பணத்தை வச்சுக்கோ. முதல்ல அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணு. சாயங்காலமா வீட்டுக்கு வந்து பால் வாங்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு கொடு. அவங்க உடல்நிலை சரியாயிடும். தைரியமா இருப்பா. எல்லாத்துக்கும் அந்த கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாதென்ன. ஆனா தேவதை மாதிரி நம்ம லக்ஷ்மி மட்டும் நம்ம ஊருக்கு இருக்கு. யாருக்கு என்ன தேவைப்படும்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. தன்னால முடிஞ்ச உதவிய அவளும் செய்யறா. லக்ஷ்மி ஒரு தாய்க்கு சமம்னா. இன்னைக்கு எங்க அம்மாவை நான் காப்பாத்திருவேன். சாயங்காலமா வீட்டுக்கு வந்து லக்ஷ்மிய தரிசனம் பண்றேன். என்னோட வருத்தத்தை நான் அவகிட்ட சொல்லுவேன். எனக்கு உங்க மூலமா உதவி செஞ்சதுக்காக அவளுக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும். கண் கண்ட தெய்வம்னா அது லக்ஷ்மி தான்னா. முதல்ல நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணு. தாமதம் பண்ணாத, சீக்கிரமா போ. இப்படி சொல்லிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சாரு துர்கையா. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பாரதிட்ட சொன்னாரு. பாரதி, இன்னைக்கு லக்ஷ்மி யாருக்கு உதவி பண்ணான்னு தெரியுமா? நம்ம சூரிபாபுவுக்கு தான். சூரிபாபு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உதவி வேணும்னு என்கிட்ட வந்தாம்மா. இன்னைக்கு பால் வித்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து சீக்கிரமா டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பண்ணுன்னு நான் தான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பால் அதிகமா கறக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு நம்ம யாருக்கோ கண்டிப்பா உதவி செய்ய போறோம்னு. லக்ஷ்மி நமக்கு நிஜமாவே ஒரு தேவதை தான். ஊர்ல உள்ள தேவையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்றா பாருங்களேன். லக்ஷ்மியால நமக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே மரியாதை. ஆமாமா, நிஜம்தான். பிள்ளைங்க இல்லாத நமக்கு லக்ஷ்மி ஒரு சொந்த பிள்ளை மாதிரி ஆயிட்டா. பிள்ளைங்களால பெத்தவங்களுக்கு புகழும் பெருமையும் கூடும். அதே மாதிரி லக்ஷ்மியால நமக்கு கௌரவமும் மரியாதையும் கிடைக்குது. ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள மதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம லக்ஷ்மி தானே. அவ நமக்கு பிள்ளை மட்டும் இல்ல, அம்மாவும் அவதான். எந்த ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியமோ என்னவோ லக்ஷ்மி நமக்கு கிடைச்சிருக்கா. இப்படி லக்ஷ்மிய பத்தி துர்கையாவும் பாரதியும் பேசிக்கிட்டாங்க. 2 நாட்கள் கழிச்சு ஊர்ல ராமையாங்கிறவரோட வீட்ல அவரோட மகளுக்கு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள திருடர்கள் புகுந்து ராமையாவோட மக கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில திருமண வீட்ல பெரிய பரபரப்பாயிடுச்சு. திருமண நகைகள் திருடு போயிடுச்சுன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. யார் திருடினாங்கன்னு எதுவும் தெரியல. ராமையா வருத்தத்துல இருந்தாரு. அங்க நம்ம துர்கையாவும் பாரதியும் வந்தாங்க. வருத்தப்படாதீங்கண்ணா, திருடங்க கண்டிப்பா பிடிபட்டுருவாங்க. நம்ம ருக்மணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தாயில்லாத பிள்ளைமாவா, அவளுக்கு கல்யாணம் பண்ண இத்தனை நாளா அரும்பாடு பட்டு இது எல்லாத்தையும் சேர்த்த.
இன்னும் 2 நாள்ல கல்யாணங்கிற நிலைமையில இருக்கும்போது இப்படி நடந்துருச்சேம்மா. இந்த நகைங்க மட்டும் கிடைக்கலன்னா என் மகளோட கல்யாணம் நின்னு போயிடும். என் மகளோட திருமணத்தை செய்ய முடியாத போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனமோ சொல்லுங்க. அப்படி பெருசா அழ ஆரம்பிச்சாரு. துர்கையா அவரை தேத்துனாரு. அதுக்குள்ள ருக்மணிக்கு லக்ஷ்மியோட நினைவு வருது. ருக்மணி நேரா லக்ஷ்மி கிட்ட வந்து இப்படி கேட்டா, லக்ஷ்மி, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை என்னோட அம்மாவா தான் நினைச்சிருக்கேன். எனக்கு என்னோட தாய்ப்பாலோட ருசியே தெரியாது. உன்னோட பாலை குடிச்சுதான் நான் வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு எங்க அப்பாவோட துக்கத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீ தான் எப்படியாவது அந்த திருடங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னோட கல்யாணம் நடந்தாதான் எங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் இப்போ உன் கையில தாம்மா இருக்கு. என் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பியோ இல்ல இங்கேயே இப்படியே என்ன வருத்தத்திலேயே வைப்பியோ, அது உன் இஷ்டம். ஏதாவது பண்ணு. லக்ஷ்மியும் அவளோட வார்த்தைகளை கேட்ட மாதிரி தலையாட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லக்ஷ்மியோ துர்கையா, பாரதி அப்புறம் ராமையாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்தடிக்கு போச்சு. அங்க தோண்ட சொல்லி காலால மண்ணை கிளறி காட்டுச்சு. துர்கையா கடப்பாறையை எடுத்துட்டு வந்து தோண்டினாரு. உள்ள ஒரு நகை பெட்டி இருந்துச்சு. அத பார்த்ததும் ராமையா சந்தோஷத்தோட இப்படி சொன்னாரு, இது நான் என் மகளுக்காக திருமணத்துக்கு செஞ்ச நகைங்கதான். திருடர்கள் கொள்ளையடிச்சு இங்க மறைச்சு வச்சிருக்காங்களா? லக்ஷ்மி, உன்னோட கடனை நான் எப்படிமா தீர்க்க போறேன்? என் மகளோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமாமா? நீ பசு வடிவில் இருக்கிற ஒரு தேவதம்மா. தினமும் உனக்கு நான் பூஜைகள் பண்ணா கூட என்னோட இந்த கடன் தீராது. இப்படி பசுவோட கால்ல விழுந்து வணங்கினாரு. நகை பெட்டியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா துர்கையாட்ட இப்படி சொன்னாரு ராமையா, துர்கையா, இன்னைக்கு லக்ஷ்மினாலதான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. லக்ஷ்மி நம்ம ஊர்ல இருக்கிற காமதேனுவோட வடிவம். உன் வீட்டுல இருந்துகிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவ தெய்வமா இருக்கா. நீ பெரிய அதிர்ஷ்டசாலியா. ஆமாயா, பிள்ளைங்க இல்லாத எனக்கு என் வாரிசாவே என்னோட வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கா. அவளாலதான் இந்த ஊர்ல எனக்கு கௌரவமும் அந்தஸ்தும் கூடிச்சு. அவ இல்லைன்னா நான் இந்த ஊர்ல ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருப்பேன். அவளாலதான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய மனுஷனா நடமாட முடியுது. அவ இல்லாம எனக்கு இவ்ளோ பேர் வந்திருக்காது. நிஜமாவே லக்ஷ்மி எங்க வீட்டு மகாலட்சுமி தான். எங்களோட தெய்வம் அவதான். இன்னைக்கு லக்ஷ்மியால நம்ம ஊர்ல ஒரு சுப காரியம் நடக்க போகுது. முதல்ல போய் இந்த நகைகள் எல்லாத்தையும் ருக்மணிட்ட காட்டுவோம். அவளும் சந்தோஷப்படுவாள்ல. தன்னோட திருமணம் நடக்குங்கிற சந்தோஷம் இல்லாம பாவம் அந்த பொண்ணு சோகமா வீட்டுல உட்கார்ந்துருக்கு. முதல்ல இந்த விஷயத்த ருக்மணிட்ட சொல்லி அவ சந்தோஷப்படுறத நம்ம பார்க்கலாம். வாங்க, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் சேர்ந்து போய் குடுக்கலாம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து நடந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதி ருக்மணி கிட்ட நகை எல்லாத்தையும் காட்டினான். இது என் கல்யாணத்துக்காக அப்பா பண்ண நகைங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது ஊர் ஓரத்துல மரத்தடியில மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்க. உன் வீட்டுல திருடின திருடங்க அதை வெளியில எடுக்கிறதுக்காக அங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த நம்ம லக்ஷ்மி எப்படியோ மோப்பம் பிடிச்சு எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டா. நாங்க எல்லாரும் போய் அங்க இருந்து நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா இங்க வரோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் லக்ஷ்மி கிட்ட என்னோட வருத்தத்தை எல்லாத்தையும் சொன்னேன். எப்படியாவது நகைங்க கிடைச்சு என் திருமணம் நடக்க வழி செய்யும்படி அவகிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். என் தந்தையோட வேதனையை என்னால பார்க்க முடியலன்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னேன். லக்ஷ்மி உடனே என்னோட கவலையை புரிஞ்சுக்கிட்டு நகைங்களை நமக்கு கிடைக்கும்படி செஞ்சிட்டா. சரி, லக்ஷ்மி இப்போ எங்க இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணுமே. இப்படி கேட்டதும் எல்லாரும் லக்ஷ்மியை தேடி போனாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. ருக்மணி ஓடி போய், லக்ஷ்மி, நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனேயே என் பிரச்சனையை தீர்த்திட்டியா? உன்னோட கடனை நான் எப்படிமா தீர்க்க போறேன்? எங்க வீட்டுல மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டம்மா. நிஜமாவே நீ எங்களுக்கெல்லாம் தெய்வம்தான். அம்மா, இவ்வளோ பெரிய ஆபத்தை களைஞ்சு என் மானத்தை நீ காப்பாத்திருக்கம்மா. என் மகளோட கல்யாணம் நடக்கும்படி நீதாம்மா செஞ்சிருக்க. ஜென்ம ஜென்மத்துக்கு நாங்க எல்லாரும் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். லக்ஷ்மி அன்போட அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி பாக்குறா. எல்லாரும் மகிழ்ச்சி அடைறாங்க. மறுநாள் ருக்மணியோட கல்யாணம் கோலாகலமா நடக்குது. சில நாட்களுக்கு பிறகு ஊர்ல மறுபடியும் திருட்டுக்கள் அதிகரிக்குது. கிராம தலைவர் ஊர் மக்கள் எல்லாரையும் அழைத்து பஞ்சாயத்து கூட்டினாரு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல நாளுக்கு நாள் திருட்டுக்கள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் திருட்டுக்களை கட்டுப்படுத்தவே நம்மளால முடியல. இது வெளியூர்ல இருந்து யாரோ வந்து செய்யறது மாதிரி தான் தெரியுது. நம்ம ஊர்க்காரங்களே இந்த திருட்டுக்கள் எல்லாம் செய்யறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கு. வீட்டு திருடனை ஈஸ்வரனால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த நிலையிலயும் இந்த திருடர்களை பிடிச்சு தண்டிக்கணும். அவங்களால என்னைக்குமே மறக்க முடியாதபடி நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும். இந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுவீங்களான்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டேன். ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க விஷயத்துல கவனமா இருக்கணும்.
எப்படியாவது இந்த திருடர்களை நம்ம புடிச்சுதான் ஆகணும். ஐயா, ஊர் மக்களோட இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. சொல்லுங்க துர்கையா, திருடர்களை பிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? என்ன உதவி செய்வீங்க? நான் உதவி பண்ணல, எங்க லக்ஷ்மி தான் உதவி செய்ய போறா. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ராமையாவோட பொண்ணு கல்யாணத்துக்காக செஞ்ச நகைங்களை திருடர்கள் திருடிட்டு போன போது அதை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கங்கறத நம்ம லக்ஷ்மி தான் கண்டுபிடிச்சா. அதே போல ஊர்ல நடக்கிற திருட்டுகளையும் கட்டுப்படுத்த வேணும்னா அது லக்ஷ்மினாலதான் முடியும்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஒரு தடவை இந்த முயற்சியையும் எடுத்து பார்க்கலாமே. லக்ஷ்மி கிட்ட போயிட்டு நம்ம குறைய சொல்லுவோம். அவ ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி செஞ்சு திருடர்களை பிடிக்கிறதுக்கு துணையா இருப்பான்னு நம்புவோம். இப்படி சொல்லவும் ஊர் மக்கள் சிலர் லக்ஷ்மிய பாக்குறதுக்காக போனாங்க. ஊர் மக்களை பார்த்ததும் லக்ஷ்மியும் வெளியில வந்தா. லக்ஷ்மி, நம்ம ஊர் மக்களுக்கு உன்கிட்ட ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நீதான் ஏதோ ஒரு வழியில உதவி பண்ணணுமா. உன்கிட்ட உதவி கேட்கத்தான் சாட்சாத் நம்ம கிராமத்து தலைவரே இங்க வந்திருக்காரு. அம்மா, ஊரோட நலனுக்காக மனப்பூர்வமா உன்கிட்ட நான் ஒண்ணு வேண்டிக்கிறேன். நம்ம ஊர்ல திருடர்கள் தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு முன்ன ராமையாவோட மக திருமண நகைகள் களவு போன போது அவங்க குடும்பத்தை நீதாமா காப்பாத்துன. அந்த நம்பிக்கையில தான் மறுபடியும் உன்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். எப்படியாவது நம்ம ஊர்ல நடக்கிற திருட்டுக்களை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு நீ ஒத்துழைக்கணும்னு உன்கிட்ட கேட்டுக்கிறோம். சரிங்கிற மாதிரி லக்ஷ்மியும் தலையாட்டுச்சு. உன் கருணையே கருணை தாயே, சொன்னதுமே சரின்னு எங்களுக்காக ஒத்துக்கிட்ட. எல்லாரும் லக்ஷ்மிய வணங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி ஊர் முழுக்க சுத்திட்டு வருது. ஊரை சேர்ந்த 2 பேர் ஒரு வீட்ல திருட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அவங்கள மோப்பம் பிடிச்சு துரத்த தொடங்குது. அவங்க எங்கேயும் தப்பி செல்லாதபடி வழி மறிச்சுக்கிட்டு நிக்குது. அதுக்குள்ள விடியற நேரமும் வந்துருச்சு. அப்போ, டேய், விடிஞ்சே போச்சுடா. இதுக்கப்புறமும் நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. எப்படியாவது இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற வழிய பாருடா. ஆமாடா, மக்கள் எல்லாரும் ஒருத்தரா எந்திரிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். அதோ அங்க கம்புகள் இருக்குல்ல, அதை எடு. இப்படி அந்த 2 திருடர்களும் ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு பசு அடிக்கிறதுக்காக அது கிட்ட வந்தாங்க. அதுக்குள்ள ஊர் மக்கள் விழிச்சுக்கிட்டு திருடர்களை பார்த்துட்டாங்க. லக்ஷ்மி தான் திருடர்களை பிடிச்சு கொடுத்தான்னு ஊர் மக்கள் சந்தோஷம் அடைகிற வேளையில அந்த 2 திருடர்களும் லக்ஷ்மியை அடிச்சாங்க. லக்ஷ்மி வேதனையில அம்மா அம்மான்னு கத்துச்சு. லக்ஷ்மி அவங்க அடிச்சதுல ஊர் மக்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. திருடர்களை பிடிச்சு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்கள பஞ்சாயத்துல நிறுத்தி தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. திருடர்களை பிடிச்சு கொடுத்ததுக்காக கிராம தலைவர் நம்ம லக்ஷ்மிய பாராட்டினாரு. அம்மா, எங்க ஊரை திருடர்கள் தொல்லையில இருந்து காப்பாத்துறதுக்காக நீ பண்ண தியாகத்துக்கு நாங்க எப்பவுமே கடமைப்பட்டிருப்போம். இந்த ஊரோட நலனுக்காக நீ திருடர்கள் கிட்ட அடியும் வாங்கியிருக்க. எங்களுக்காக இவ்ளோ பெரிய துணிச்சலான காரியத்தை செஞ்ச உனக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா. இனிமேல எங்க ஊருக்கு எந்த பாதிப்பும் வராம நீயே பாதுகாக்கணும். உன்னையே நாங்க தெய்வமா நினைச்சு வணங்குறோம். அன்னையில இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் லக்ஷ்மிய தெய்வமா போற்ற ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மிய பராமரிச்சுட்டு வர துர்கையா அப்புறம் பாரதிய பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அந்த ஊரை காப்பாத்துற ஒரு தெய்வமா லக்ஷ்மிய எல்லாரும் வழிபடவே ஆரம்பிச்சாங்க. கோனாய்பள்ளிங்கிற சின்ன கிராமத்துல பசவராஜு அப்புறம் காஞ்சன் அம்மாங்கிற தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. வயசான காரணத்தினால அவர் விவசாயம் செய்யறத நிறுத்திட்டாரு. அரசாங்கம் வழங்குற ஓய்வூதியத்தை வச்சு அந்த தம்பதிகள் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு திருமண வயசுல சீனு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள், ஏங்க, நம்ம பையனோட கல்யாண விஷயம் என்னாச்சு? என் சிநேகிதர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேம்மா. ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்தா கண்டிப்பா அவங்க நமக்கு சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் பண்றதுக்கு காசெல்லாம் வச்சிருக்கீங்களா? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இருக்குமா. அது பத்தலன்னா கடன் வாங்கிக்கலாம். எதுக்குங்க கடன்லாம் வாங்கிக்கிட்டு? நம்ம பையன் பட்டணத்துல நல்ல வேலையில தானே இருக்கான். அவன் இதெல்லாம் பாத்துக்க மாட்டானா? அடி விடுடி, அவனுக்கு அவனோட செலவுகள் இருக்கும். ஆசை ஆசையா பெத்த புள்ளல, அவன் கல்யாணத்தை பிரம்மாண்டமா நம்மளே நடத்துவோம். நீங்க சொன்னா சரிதான், அப்படியே பண்ணிடலாம். பையனை ஒரு தடவை வீட்டுக்கு வர சொல்லி தகவல் அனுப்பலாமா? அதான் பண்டிகை வருது இல்லைங்க, அவனே தான் வரப்போறான். பண்டிகைக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அமையும். இப்படி காஞ்சனாமா சொன்னாங்க. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் பசவராஜுவோட நண்பர் ரகுராமையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னடா பசவா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. அண்ணா, இப்பதான் வந்தீங்களா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
ஆ ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம் தங்கச்சி. நீங்க பேசிட்டே இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் டீ எடுத்துட்டு வரேன். டீ வேண்டாம் தங்கச்சி, நல்ல அருமையா பாயாசம் வச்சு எடுத்துட்டு வா. உங்க 2 பேரோட வாயும் இனிக்க வேண்டாமா? எதுக்குடா, என்ன ஆச்சு இப்போ? உன் பையனுக்கு நல்ல சம்பந்தமா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா அண்ணா? அவங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவங்க எனக்கு நெருங்கின சொந்தமும் கூட. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கடா. அப்படின்னா நீ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பையன் ஊருக்கு வரான், அதுக்கு அடுத்த நாளே பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேளு. சரிடா, அவங்க கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன். அப்படியே பாயாசம் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நாட்கள் நகருது. பண்டிகைக்காக சீனுவும் ஊருக்கு வந்தான். என்னடா சீனு, இப்பதான் வரியா? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க போலடா. வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு மாமா, அதனாலதான் வர முடியல. ரொம்ப மாறி போயிட்டடா நீ, செம அழகாயிட்ட. பட்டணத்து தண்ணி உனக்கு நல்ல ஒத்துக்குச்சு போலடா. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தண்ணி மாதிரி வராது மாமா. சரிடா சரி, பிரயாணம் பண்ணி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல வீட்டுக்கு போ. சரிங்க மாமா, நான் சாயங்காலம் வந்து உங்களை பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு கிளம்பி போனான். வீட்ல காஞ்சனாம்மா பசவராஜு அவங்க வேலையில இருந்தாங்க. அம்மா, அப்பா, வீட்ல தான் இருக்கீங்களா? டே சீனு, வந்துட்டியாடா? எவ்வளோ நாள் ஆச்சுடா என் புள்ளைய பார்த்து. சரி சரி, போய் உங்க அப்பாவை பாரு. உன்னை நினைச்சு அவர் தான் ரொம்ப கவலையா இருக்காரு. அப்பா எங்க இருக்காருமா? பொளக்கடையில இருக்காருடா, போ. அப்பா, 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 நான் வந்துட்டேன்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? உங்க உடம்பு நல்லா இருக்கு இல்லையாப்பா? தம்பி சீனு, வந்துட்டியாடா? எப்படிப்பா இருக்க? சரி வா சாப்பிடலாம். எப்ப சாப்பிட்டதோ என்னவோ. ஆமாப்பா. வாடா, உனக்கு பிடிக்கும்னு பருப்பு குழம்பு செஞ்சிருக்கேன். அப்படி பாசத்தோட சாப்பாடு பரிமாறினாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசவராஜு மெதுவா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாரு. அப்பா சீனு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னப்பா சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. நம்ம ரகு மாமா தான் அந்த சம்பந்தம் கொண்டு வந்தாரு. பண்டிகை முடிஞ்சதும் பொண்ணு பார்க்க போலான்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு அதுல சம்மதம் தானே? உன்கிட்ட கேட்காமலே முடிவு பண்ணிட்டோம்டா. நல்ல வரன் கைய விட்டு போக வேண்டான்னு. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லம்மா, உங்க இஷ்டம் தான் என்னோட இஷ்டம். நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்னா காஞ்சனா. திட்டமிட்டபடியே பண்டிகைக்கு அப்புறம் எல்லாரும் பொண்ணு பார்க்க போறாங்க. எல்லாம் நல்லபடியாவே நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சு முடிச்சிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி சொன்னாங்க. பசவராஜு ஐயா, எங்களால வரதட்சணை எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் பரவாயில்லங்க, பொண்ணு குணவதியா இருந்தா அதுவே போதும். உங்களுக்கு பெரிய மனசு சம்பந்தி. என் பொண்ணை உங்க வீட்டுல கட்டி கொடுக்கறது நான் பண்ண அதிர்ஷ்டம். சரி சரி, நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. கல்யாண தேதி நெருங்கிருச்சு இல்லையா? கல்யாண வேலையெல்லாம் அங்க தலைக்கு மேல கிடக்குது. அப்படி சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பசவராஜு கிட்ட போதிய பணம் இல்லாததுனால கடன் வாங்கி திருமணத்தை நல்லபடியா முடிச்சு பட்டணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நாட்களும் இப்படியே போச்சு. காஞ்சனா, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? ஆ இதோ எடுத்துட்டு வரேங்க. அப்படி டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. நாளையிலேந்து வயலுக்கு கூலி வேலைக்கு போலான்னு யோசிக்கிறேம்மா. என்னங்க நீங்க, இப்ப உடம்பு ரொம்ப ரொம்ப சரியா இல்ல, மறுபடியும் இப்ப எதுக்குங்க வேலைக்கெல்லாம் போய்கிட்டு? நம்ம கதை நடக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எக்கச்சக்கம் இருக்கு, அதையெல்லாம் அடைக்கணும். பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தா நல்லதா வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். நாளைக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டாமா? ஆமாங்க, கல்யாணம் பண்றதோட எல்லாம் நின்றுமா? ஆமா, வேற என்ன நினைச்ச? கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவு அதிகமா தான் ஆயிடுச்சு. அந்த கடனை மட்டும் நம்ம தீர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கு நம்ம பையன்கிட்டயே கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் வேண்டாமா, அவன் என்கிட்ட கேட்டான். நான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டேன். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, பட்டணத்துல வேற தனி கொடுத்தனும் போயிருக்கான். அவனோட செலவு அவனுக்கு இருக்கும். பெத்த பிள்ளைகிட்ட கேக்குறதுக்கு எதுக்குங்க இவ்ளோ தயக்கம்? என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் காஞ்சனா. இப்படி சொன்னாரு பசவராஜு. அடுத்த நாள்ல இருந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. நாட்கள் போக போக அவரோட உடல் பலம் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. உடல்நிலை இன்னும் மோசமாச்சு. ஒரு நாள் பலத்த மழை பெஞ்சதுனால அவர் வீட்லயே இருந்தாரு. ஏங்க, இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும். வேண்டாமா, அவன் செலவு அவனுக்கு இருக்கும்ல. போட்டும், எப்பவோ உங்க சிநேகிதருக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கல்ல, அதை இப்பவாவது திருப்பித்தான்னு கேட்கலாம்ல. வேண்டாமா, அன்னைக்கு அவன் ஏதோ பெரிய கடன்ல இருக்கான்னு உதவி பண்ண, அவ்வளவுதான்.
இப்ப நீங்க கடன்ல இருக்கீங்கல்ல, நம்ம பணத்தை நம்ம திரும்ப கேக்குறதுல என்ன தயக்கம்? பெத்த புள்ளைகிட்டயும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? பரவாயில்ல விடுமா, எல்லாத்தையும் அடைச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. என்னத்த கொஞ்ச நாளோ என்னவோ, உங்க ஆரோக்கியம் தான் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி சொன்னா. எவ்ளோ சொல்லியும் பசவராஜு கேட்கவே இல்ல. அப்படியே ஒரு நாள் வேலைக்கு போன இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இத கேள்விப்பட்டு உடனடியா பட்டணத்துல இருந்து மகனும் மருமகளும் ஊருக்கு வந்தாங்க. அம்மா, அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? திடீர்னு உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஆமா அத்த, மாமாவுக்கு திடீர்னு என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அது ஒண்ணும் இல்லடா, லேசா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளவுதான். நிஜமாவா? அப்பா எதுக்காக வெளியில கிளம்பி போனாரு? அது அ- அ- அது காய்கறி வாங்குறதுக்காக போனாருடா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க சங்கரையா வந்தாரு, வயலோட முதலாளி. காஞ்சனம்மா, இப்ப பசவராஜுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு தானே? இதோ இன்னைக்கு அவருக்கு சேர வேண்டிய பணம், இதோ உங்க கையில குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நன்றிங்க ஐயா. பணமா? பணம் எதுக்கு? நீங்க எதுக்காக எங்க அப்பாவுக்கு பணம் கொண்டு வந்தீங்க? அடடே, உனக்கு இதெல்லாம் தெரியாதாப்பா? அது வந்து சங்கரையா ஐயா, பையனுக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் சொல்லிக்கிறேன். இருங்க 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 ஐயா, நீங்களே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றவங்களா இருந்தா விஷயம் இவ்ளோ தூரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவா, உன் கல்யாணத்துக்காக ஏதோ கடன் வாங்கியிருப்பாரு போல உங்க அப்பா. அதை சீக்கிரமா அடைக்கிறதுக்காக தினமும் என்னோட வயலுக்கு கூலி வேலைக்கு வராரு. சரி மாமா, நீங்க கிளம்புங்க. நாளையில இருந்து அப்பா உங்க வயலுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. சரிப்பா தம்பி, உன் இஷ்டம்தான். அப்படி சொல்லிட்டு சங்கரையா போயிட்டாரு. சங்கரையா போனதுக்கு அப்புறம் சீனு கோவமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, என்னம்மா இது? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் உங்களுக்கு அவ்ளோ தூரம் அந்நியனா போயிட்டேனா? அப்படிலாம் இல்லடா, உங்க அப்பா தான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. என்ன அத்தை நீங்களும், மாமா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆயிட போகுது? இது எல்லாமே உங்களோட எதிர்காலத்துக்காக தானம்மா. அம்மா, என்ன நீங்க படிக்க வச்சு இவ்ளோ பெரிய ஆளாக்கியிருக்கீங்க. உங்களுக்காக இந்த சின்ன உதவியை கூட என்னால செய்ய முடியாதா? இப்படி சீனு பேசிட்டு இருக்கும்போது பசவராஜுக்கு நினைவு திரும்பிச்சு. டேய், இப்ப எனக்கு அப்படி என்னடா ஆயிடுச்சு? நான் நல்லா தானடா இப்ப இருக்கேன். என்னப்பா நல்லா இருக்கீங்க நீங்க? வீண் கௌரவம் பார்த்து இவ்ளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டுருக்கீங்க. கொடுத்த கடனை கேட்க மாட்டீங்க, அடைக்க வேண்டிய கடனை பத்தி சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. எனக்கு எதுவும் ஆகலடா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். இனி போதும், நிறுத்துங்கப்பா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. இனிமேல இருந்து அந்த கடனை தீக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். இந்த சுமைய நம்ம 2 பேரும் சேர்ந்தே சுமக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம் அத்தை, எங்க கூட கிளம்பி நீங்க பட்டணத்துக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கேயே இருக்கலாம். ஆமா ஆமா, இங்கே இருந்தா அப்பா மறுபடியும் வேலைக்கு போறேன்னு எந்திரிச்சு ஓடிடுவாரு. இல்லடா, வேணும்னா ஒரு 4 நாள் அங்க இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்துடுறோம். இந்த மண்ணிலேயே வாழ்ந்து பழகிட்டோம். பட்டணம்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரிங்கப்பா, உங்க இஷ்டம்தான். ஆனா இனிமேலாவது எதுக்கும் தயங்காம உண்மையான விஷயம் என்னவோ அதை என்கிட்ட சொல்லுங்க. சரிடா, சரி, சொல்றேன். இப்படி சொன்னாரு பசவராஜு. அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து அந்த கடன் அடைச்சாங்க. உறவுகள் பலமா இருக்கணும்னா மனசுல உள்ளத வெளிப்படையா பேசணும். வீணான தயக்கம் நம்மள நம்ம சொந்தங்கள் கிட்ட இருந்து பிரிக்க தான் செய்யும்.